வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலும் செழிக்க வாழ்வு தந்தானே, வயலும் வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மண்வள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலிருந்து வடகிழக்காக கந்தர்வ கோட்டையை நோக்கி பயணித்தால் ஆதனக்கோட்டை கிராமம் வரும். இக்கிராமத்தில் வேளாண் உற்பத்தியாளராக இருப்பவர் மா குணசேகரன். மாறி வரும் சூழலுக்கேற்ப தனது முயற்சிகளை மேற்கொண்டு வரும் இவர் இம்மாவட்ட வனத்துறையின் விரிவாக்க மையத்தின் துணையோடும் ஆலோசனையோடும் மரப்பயிர்களை மேற்கொண்டு வருகிறார். அன்னாரின் முயற்சிகளை பற்றி கேட்டபோது, வன தோட்ட பயிர்லேருந்து எனக்கு இந்த இதை கொடுத்துருக்காங்க. நான் 10 வருஷமாக கடலை இந்த மாதிரி ஊடுபயிர் போட்டுக்கிட்டு இருந்தேன். எனக்கு ஊடுபயிராக போடுறதுக்காக இந்த தேக்க கன்றுகளை கொடுத்து பயிர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. நான் நல்ல முறையில் செஞ்சுருக்கேன். இது கந்தரோட்ட தொண்டு நிறுவனத்துலேருந்து இந்த கண்ணை வாங்கி எனக்கு கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நல்ல முறையில் இந்த பயிர் பண்ணால் இது மாதிரி விவசாயிகள் இதை நீங்கள் வாங்கி போட்டிங்கன்னா நல்லா வருமானம் இருக்கும். இது ஊடுபயிராக செய்கிறதுனால நம்மளுக்கு உபரி இதாக கிடைக்கும். ஏன் இதுக்கு முன்னாடி கடலை சோளம் பயிரெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் அதான் செஞ்சுருக்கேன். அதில் ஊடுபயிராக எனக்கு வன விரிவாக்க ஆஃபீஸ்லேருந்து இந்த தேக்கங்கண்ணை கொடுத்து போட சொன்னாங்க. போட்டு 5 மாதம்தான் ஆகுது. நல்ல முறையில் இருக்குது. இன்னும் ஒரு 10 வருஷத்தில் எனக்கு நல்ல முறையில் ஒரு வருமானத்தை கொடுக்கணும்னு நான் நம்புகிறேன். ரோட்டு ஓரத்தில் இருக்கிறதுனால எல்லோரும் என்னை எப்படி இப்போ எங்கேருந்து கொடுக்கத்தாங்கன்னு விசாரித்தாங்க. நாம் கேட்டவங்களுக்கும் சொல்லி அவங்களும் போய் இதை செஞ்சுருக்குறாங்க. இப்போ வனத்துறையிலேருந்து தேக்கு, பூவரசு, குமிழி தேக்கு, தீக்குச்சி மரம் இது போல் கன்றுகளை கொடுத்து நிறையா என்கரேஜ் பண்ணி இதை போட்டிருக்கேன். இப்போதைக்கு இங்கே இருக்கிற கண்ணெல்லாம் நல்ல முறையில் வந்திருக்கு. நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்தி சொல்கிறேன். மேலும் விவரங்கள் பெற மா குணசேகர் அவர்களை 0987744160 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். இனி வருவது ஆலோசனை நேரம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் துல்லிய பண்ணைய மேம்பாட்டு திட்டத்தில் தக்காளி சாகுபடி குறித்த ஆலோசனை வழங்குகிறார் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் மண் நீர்வள பாதுகாப்பு துறையின் முதன்மை ஆராய்ச்சியாளர் முனைவர் ஐ முத்துசாமி அவர்கள். இன்றைய ஆலோசனை நேரத்தில் தமிழ்நாட்டில் பெரும்பாலான மண்டலங்களில் துல்லிய பண்ணைய சீரிய திட்டத்தின் கீழ் தக்காளி பயிர் செய்வதை பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இந்த தக்காளி பயிர் செம்மண் பூமியிலும் வண்டல் மண் கலந்த களிமண் பூமியிலும் சிறப்பாக பயிரிடலாம். இந்த தக்காளி பயிரினுடைய விளைச்சலை 3 to 4 மடங்கு பெருக்குவதற்கு துல்லிய பண்ணைய திட்டத்தின் கீழ் நாங்கள் ஆராய்ச்சிகள் செய்து வருகிறோம் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில். அந்த ஆராய்ச்சியினுடைய விளைவாக நீங்கள் சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்தி சொட்டு நீரின் உரமும் சேர்ந்து கலந்து பயன்படுத்தி விவசாயம் செய்தீர்களேயானால் மிகச்சிறந்த மகசூலை அடையலாம். வரிசைக்கு வரிசை 60 சென்டிமீட்டரும் செடிக்கு செடி 60 சென்டிமீட்டரும் இடைவெளி இருப்பது போல அமைத்து அதற்கு தேவையான 4 லிட்டர் ஒரு மணி நேரத்திற்கு 4 லிட்டர் கொடுக்கக்கூடிய சொட்டுவான்கள் எனப்படும் ட்ரிப்பர்களை அமைத்து அதற்கு சரியான இடைவெளியிலே லேட்டர்களை அமைத்து இந்த உரங்களை சொட்டு நீர் பாசனத்தின் வழியாக கொடுத்து பயிர் செய்தோமையானால்
விளைச்சல் 3 முதல் 4 மடங்கு சாதாரண விளைச்சலை விட நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும். இந்த சொட்டு நீர் பாசனத்துடன் உரப்பாசனத்தையும் கலந்து வெஞ்சுரி என்று அழைக்கப்படுகின்ற இந்த உர மானியின் மூலம் செலுத்தும் பொழுது உரத்தினுடைய பயன்பாடு தக்காளிக்கு மிகவும் அதிகமாக கிடைத்து மகசூல் 3 - 4 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு ஏற்படுகிறது. இந்த சொட்டு நீர் பாசனம் உரப்பாசனம் அல்லாமல் இதன் மண் போர்வை என்று அழைக்கப்படுகின்ற ஆங்கிலத்தில் சொல்வார்கள் மல்ச்சிங் என்று, மண் போர்வையும் நாம் பயன்படுத்தினோமே ஆனால் 25 மைக்ரான் தடிமண் கொண்ட மண் போர்வை நெகிழி என்று தமிழிலே சொல்வார்கள், பிளாஸ்டிக் மல்ச்சிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இதையும் சேர்த்து நாம் பயன்படுத்தினோமே ஆனால் தக்காளியில் மிகச்சிறந்த விளைச்சலை நாம் அடையலாம். இந்த சொட்டு நீர் பாசனம் மெயின்லைன், சப்மெயின்லைன், லேட்ரல் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்ற பிரதான குழாய், பிரிவு குழாய், லேட்ரல்கள், சொட்டுவான்கள் இதன் மூலம் பாசன நீரை செடியின் வேர்ப்பகுதிக்கே கொண்டு சென்று நாம் பாசனம் செய்து தக்காளியின் மகசூலை மிகவும் அதிகப்படுத்தலாம். இப்படி சொட்டு நீர் பாசனத்தின் மூலம், சொட்டு நீர் உரப்பாசனத்தின் மூலம், சொட்டு நீர் பாசனம், சொட்டு நீர் உரப்பாசனம், மண் போர்வை இந்த 3 உத்திகளையும் துல்லிய பண்ணைய திட்டத்தின் உத்திகளான இந்த 3 உத்திகளையும் நீங்கள் விவசாய பெருங்குடிப்புக்கான நீங்கள் கையாண்டீர்களேயானால் மிகச்சிறந்த பலனை நாம் அடையலாம். மேலும் விவரம் பெற முனைவர் ஐ. முத்துசாமி அவர்களை 098436225554 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.